ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது அவங்க மேன் என்சைக்ளோபீடியா அடிச்சோம். நான் தான் உங்கள் மேன். இன்றைக்கி பக்ரீத் பண்டிகை. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கேட்டான், பக்ரீத் பண்டிகை அப்படின்னா என்ன, அது ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், பக்ரீத்ன்றது மற்றவங்களுக்கு பகிர்ந்து தர எண்ணத்தை வளர்க்குறது தான் பக்ரீத் பண்டிகைன்னு ஒன்று உருவாக்கியிருக்காங்க. தங்களால் முடிஞ்ச ஒரு விஷயத்த தங்களோட சொந்தக்காரங்களுக்கும் தன்னோட நண்பர்களுக்கும் ஏழைங்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கறது தான் பக்ரீத் பண்டிகையோடைய முக்கியமான நோக்கமே. அப்போ ரம்ஜான் பண்டிகை அப்படின்னு கேட்டாங்க. ரம்ஜான் பண்டிகைன்றது மற்றவங்களோட துன்பங்களை நம்ம புரிஞ்சுக்கணுன்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் ரம்ஜான் பண்டிகை. ரம்ஜான் பண்டிகைக்கு முன்னாடி 30 நாள் நோன்பு இருக்கும். இந்த 30 நாள் நோன்பு ஏழைகள் எப்படி பட்னியாக இருக்காங்க, அப்போ அவங்க எப்படியாப்பட்ட வலியை அவங்க உணர்கிறாங்க எப்படின்றது தெரிஞ்சுக்கிறது தான் ரம்ஜான் பண்டிகை. ஸோ இந்த 2 பண்டிகையும் ஒரு மனுஷனுக்கு மற்றவங்களோட வலியையும் அதே மாதிரி மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்துட்டு சாப்பிட்றது அப்படின்ற ஒரு நல்ல பண்பையும் கற்றுக் கொடுக்கறது தான் இந்த ரம்ஜான் அண்டு பக்ரீத் பண்டிகையோட முக்கியமான நோக்கம். நன்றி. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.